நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஹஜ் பயணத்தின் போது அரஃபா மைதானத்திலும் முஸ்தலிஃபாவிலும் மினாவிலும் ஆற்றிய உரைகள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை என்று சொல்லப்படுகிறது. இந்த உரைக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் என்று கேட்டால், இந்த உரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாயாலேயே இது விடைபெறக்கூடிய மக்களே, உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்ளக்கூடிய உரை என்று அவர்களே தெளிவாக அறிவித்து விட்டு சொன்ன உரை. அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையின் போது, மக்களே, நான் இன்றோடு உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன், இது ஹஜ்ஜத்துல் விதா, விடை பெறக்கூடிய ஹஜ் என்று அவர்களுடைய திருவாயால் மொழிந்துவிட்டு இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியதை எல்லாம் சொன்னார்கள். என்னென்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொன்னார்கள். அது மாத்திரமில்லை, அவர்கள் தம்முடைய அந்திம காலம் நெருங்கிவிட்டது என்பதை அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த அரபா பெருவழியிலே தான் இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், எனது அருட்கொடைகளை உங்களுக்கு பரிபூரணமாக தந்துவிட்டேன், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக உங்களுக்காக நான் பொருந்திக் கொண்டேன் என்ற குர்ஆனுடைய வசனம் அன்றுதான் அருளப்படுகிறது. அது அருளப்பட்ட உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த மக்களுக்கும் தெரிந்தது, இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சீக்கிரத்திலேயே நம்மை விட்டு சென்று விடுவார்கள் என்று மக்களுக்கும் தெரிந்தது. இந்த வசனம் அருளப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரிந்தது. அதனால் தான் சொன்னார்கள், இன்றைய தினத்திற்கு பிறகு அநேகமாக நீங்கள் என்னை பார்க்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தெளிவாக பிரகடனம் செய்தார்கள். அது மாத்திரமில்லை, பிரகடனம் செய்துவிட்டு ஆற்றவே இந்த உரையுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நான் சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு மக்களிடத்தில் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? நீங்கள் மறுமை நாளையிலே என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். சஹாபாக்களை பற்றி கேட்கிறாங்க. என் தோழர்களே, முகமது உங்களுக்கு சரியாக பணியாற்றினாரா, தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்தாரா என்று அல்லாஹ்வால் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்போது நீங்கள் என்ன விடையளிப்பீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க மக்கள்கிட்ட. சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஃபகாலு, நாங்கள் சாட்சி பகர்வோம். என்ன சாட்சி பகர்வோம்? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் இறைவனுடைய தூது செய்திகளை நீங்கள் முழுமையாகவே எங்களுக்கு சொன்னீர்கள், ஒரு குறையுமே நீங்க வைக்கவில்லை, உங்களுடைய சமுதாயமாகிய எங்களுக்கு அற்புதமான அறிவுரைகளை நீங்கள் பகர்ந்தீர்கள், உங்கள் மீது இறைவன் சுமத்திய கடமையை நீங்கள் முழுமைப்படுத்த விட்டீர்கள் என்று நாங்கள் அல்லாஹ்விடம் சொல்லுவோம். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஆட்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தி, இறைவா, இதற்கு நீ சாட்சி என்று 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப எதுக்கு இதை சொல்றோம்? இவ்வளவு முக்கியமான அற்புதமான அறிவுரைகள் இதில் அடங்கி இருக்குது.